الحمد لله ملك السماوات والأكوان ومدبر الليالي والأزمان ومنعم العباد بالإحسان، له الحمد في السر والإعلان وله الشكر ما دامت الحياة والأبدان. نحمدك يا ربنا حمدا عظيما ونشكرك شكرا دائما كريما، وصل على محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله، فقد قال الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض، منها 4 حرم، ذلك الدين القيم، فلا تظلموا فيهن أنفسكم. وقال الله تعالى أيضا: إنني أنا الله لا إله إلا أنا فاعبدني وأقم الصلاة لذكري. صدق الله المولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: إن أول ما يحاسب به العبد يوم القيامة الصلاة، فإن صلحت صلح سائر عمله، وإن فسدت فسد سائر عمله. رواه الترمذي أو كما قال عليه الصلاة والسلام. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்து கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகுக. அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன். அவனுக்கு நிகராக இந்த உலகத்திலோ நாளை கியாமத்துடைய நாளையிலோ இந்த ஒன்றும் ஈடாக இணையாக முடியாது என்று ஆரம்பமாக சாட்சி பகர்ந்தவனா, மது என்னும் போதையிலும் மாது என்னும் விபச்சார வழிகேட்டிலும் சிக்கி தவித்து கொண்டிருந்த ஜாஹிலிய சமுதாயத்தை ஒரு சீரான நேரான வழியின் பால் அழைத்து வந்த உத்தம திருத்தூதர் கண்மணியாம ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களினுடைய வாழ்க்கை வழிகாட்டல்களை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊங்கள், தபஉ தாபிஈன்கள், நாளை கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் வரக்கூடிய, வந்து கொண்டிருக்கின்ற, வரப்போகின்ற முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் நம் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வினுடைய அருள் என்றென்றும் உண்டாவதாக. புனிதம் நிறைந்த ஜுமாவினுடைய கடமையினை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வினுடைய இல்லமாம் பள்ளிவாயலிலே நேர காலத்தோடு மலாயிகாமார்களினுடைய பட்டியலிலே தங்களுடைய பெயர்களையும் இணைத்து கொண்டு அல்லாஹ்வினுடைய இல்லமாம் பள்ளிவாயலிலே நவைத்துல் இஅ்திகாஃப மா தும்து ஃபீ ஹாதல் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா என்ற உயர்தரமான இஅ்திகாஃபினுடைய நிய்யத்தோடு அமர்ந்திருக்கும் எனதருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்க சொன்னார்களோ அவற்றையெல்லாம் நம்மால் முடிந்த அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும் எவற்றையெல்லாம் விட்டுவிடும்படி அல்லாஹும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் கட்டளை பிறப்பித்தார்களோ அவ்வாறான விடயங்களை விட்டும் முற்று முழுதுமாக தவிர்ந்து வாழ்ந்து கொள்ளும்படி அடியேன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை மனிதர்களாகிய எங்களுக்கு அமல் செய்யக்கூடிய, அவனை வணங்கக்கூடிய ஒரு இடமாக வசப்படுத்தி தந்து இந்த உலகத்திலே உள்ள அத்துணையையும் அவனே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான்.
அந்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை எந்த நேரத்திலே எப்படி எங்கு நடத்தாட்ட வேண்டுமோ அதை அந்த இடத்திலே அப்படி அந்த நேரத்திலே நடத்தாட்டி கொண்டிருக்கிறார். இதற்கு உள்ளால் இந்த உலகத்திலே மனிதர்களாகிய நீங்கள் சில வரம்புகளுக்கு உள்ளால், அதிலும் கலிமாவை சுமந்த முஸ்லிம்களாகிய நீங்கள் இன்னும் சில முக்கியமான வரம்புகளுக்கு உள்ளால் நீங்கள் வாழ வேண்டும். அவ்வாறு வாழ்ந்தால்தான் எந்த இடத்திலே இருந்து நீங்கள் இந்த துனியாவுக்கு அனுப்பப்பட்டீர்களோ அந்த இடத்துக்கு நீங்கள் மறுபடியும் மீள முடியும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஞாபகமூட்டி கொண்டிருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் இன்று இருப்பது ரஜப் மாதத்தினுடைய முதலாவது ஹுதுபாவிலே நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே அமர்ந்திருக்கிறோம். அது மாத்திரமன்றி இன்றைய தினம் பல உயிர்களை காவு கொண்ட ஒரு பேரழிவு நடந்து 21வது வருட நிறைவு பெற்றிருக்கிற இந்த தருணத்திலும் இருந்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, குறுகிய காலத்துக்கு உள்ளால் இன்னும் ஒரு அழிவையும் சந்தித்து இன்னும் பல உயிர்களையும் பிரியாவிடை கொடுத்த துக்ககரமான சந்தர்ப்பத்திலும் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இன்றைய ஹுத்பாவினுடைய தலைப்பு ரஜப் மாதம் சுமந்திருக்கிற நல்லமல்கள், ரஜப் மாதம் சுமந்திருக்கிற சம்பவங்கள், அதிலும் குறிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே இருந்து அல்லாஹ் பரிசாக அனுப்பிய தொழுகை, அந்த தொழுகையின் மூலமாக கிடைக்கிற லாபங்கள், அதனோடு இணைந்து சில சம்பவங்களையும் ஞாபகப்படுத்தி செல்லலாம் என நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த ரஜப் மாதம் பலதரப்பட்ட சிறப்புகளையும் சம்பவங்களையும் சுமந்த மாதமாக இருக்கிறது. முதலாவது, இந்த ரஜப் மாதம் அல்லாஹுவினால் சங்கை செய்யப்பட்ட 4 மாதங்களில் ஒரு மாதம் இது ரஜபுடைய மாதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி இருக்கிறான் என்று சொன்னால் இந்த மாதம் மிகவும் மிகவும் பெருமதி வாய்ந்த ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது எந்த வகையில் பெருமதி? நல்லமல்கள் செய்வதில் மனிதன் ஆர்வம் காட்டுவதிலே இருந்து, அதிகமான சதகாக்கள் கொடுப்பதிலே இருந்து, பாவத்தை தன்னுடைய மனோ இச்சையை முற்று முழுதாக கட்டுப்படுத்தி ரப்புக்கு வழிபட்டு வாழுகிற அத்தகைய பெருமதியான மாதத்திலே நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் ரமலான் என்று சொல்லக்கூடிய சங்கையான மாதத்துக்கான தயாரிப்புகளை, அந்த மாதத்தை சிறப்பான முறையிலே அடைந்து கொள்வதற்கான முன்னாயத்தங்களையும் முயற்சிகளையும் பழக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு கண்ணியமான மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். இத்தகைய மாதத்திலே நடைபெற்ற சம்பவங்களில் ஒன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்ரா மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய விண்ணுலக யாத்திரை சென்ற ஒரு சம்பவமும் நடைபெற்ற மாதம் இது ரஜபுடைய மாதம் என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டு செல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இஸ்ரா வல் மிஅராஜ் இந்த பயணத்திலே எவற்றையெல்லாம் கண்டார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வாறான விடயங்கள் எல்லாம் இதிலே காண்பிக்கப்பட்டது என்று திட்ட தெளிவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரத்திலே இருந்து பைத்துல் ஹராமிலே இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். வந்து கேட்கிறார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ஜிப்ரீல், இன்றைக்கு என்ன வசனத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க என்று கேட்ட சமயத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்று வசனத்தை கொண்டு வரவில்லை, இன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை அழைத்து வர கட்டளையிட்டிருக்கிறான், உங்களை அழைத்து செல்வதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தயாராகுகிறார்கள். புராக் என்று சொல்லக்கூடிய வாகனத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து செல்லப்படுகிறார்கள். அழைத்து செல்லப்படுகிற சந்தர்ப்பம்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் மக்திஸை அடைவதற்கு முன்னால், அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய அந்த புனித பூமியை அடைவதற்கு முன்னால் ஏராளமான நிகழ்வுகளை காண்கிறார்கள். முதலாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாண்டி செல்லும் போது ஆரம்பமாக ஒரு பசுமையான பூமியை காண்கிறார்கள். பசுமையான பூமியை கண்டதும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த பூமியிலே நீங்கள் 2 ரக்காத்துக்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று. தொழுது விட்டு ஏறுகிறார்கள். கேட்கப்படுகிறது, இது என்ன பூமி? சொல்லுகிறார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இதுதான் உங்களை எல்லாம் மக்கள் இந்த மக்கமா நகரத்திலே இருந்து துரத்தி அடிப்பார்கள். உங்களை எல்லாம் ஒரு மனித கூட்டம் இருக்கும். அந்த கூட்டம் உங்களை வரவேற்று வரவணைத்து உங்களை அணைத்துக் கொள்ளும். அந்த அணைத்துக் கொள்ளக்கூடிய மதீனமா பூமிதான் இந்த பசுமையான பூமி என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள். இன்னும் தொடர்ந்து செல்லுகிறது பயணம். இன்னும் ஒரு இடம் வருகிறது. அப்போது அந்த இடத்திலும் 2 ரக்காத்துக்கள் தொழுமாறு பணிக்கப்படுகிறார்கள். தொழுது விட்டு கேட்கிறார்கள், இது என்ன இடம்? இதுதான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வோடு பேசிய தூர் சீனா மலை அடிவாரம். இங்கே இருந்துதான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவோடு நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பேசினார்கள். இந்த இடத்திலும் 2 ரக்காத்துக்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டது. இன்னும் பயணம் தொடர்கிறது. 3வது இடம் நிப்பாட்டப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 2 ரக்காத்துக்கள் தொழுமாறு பணிக்கப்படுகிறது. இது என்ன இடம் என்று கேட்கப்படுகிறது. இதுதான் பெத்லெஹம் என்று சொல்லக்கூடிய பைத்துல் லஹ்மின். இதுதான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இடம். இந்த இடத்திலும் நீங்கள் 2 ரக்காத்துக்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று பணிக்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது விட்டு செல்லுகிறார்கள். செல்லுகிற போது வலது பக்கத்தில் இருந்து யா முஹம்மத், யா முஹம்மத், இடது பக்கத்திலும் இருந்து யா முஹம்மத், யா முஹம்மத் என்று அழைக்கிற சத்தம் கேட்கப்படுகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் திரும்பி பார்த்து விடாதீர்கள், நீங்கள் திரும்பி பார்த்து விடாதீர்கள். ஏனென்று கேட்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், முதலிலே வலப்பக்கத்திலே கூப்பிட்டவர்கள் அவர்கள்தான் யூதர்கள். நீங்கள் திரும்பி இருந்தால் உங்களுடைய உம்மத் யூதர்களின் பால் வழிகட்டு சென்றிருக்கும். இடப்பக்கம் கூப்பிட்டவர்கள் தான் நஸ்ரானிகள், நசாராக்கள். அவர்களின் பால் நீங்கள் திரும்பி இருந்தால் உங்களுடைய உம்மத் நசாராக்களின் பால் வழிகட்டிலே சென்றிருக்கும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள். அப்படியே செல்லுகிறார்கள். ஒரு ஜுவாலை, ஒரு தீச்சுவாலை வருகிறது. அந்த ஜுவாலை அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பால் வீசப்படுகிறது. அந்த ஜுவாலையிலே இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பெருமானார் அவர்களை காப்பாற்றிக் கொள்ளுகிறார்கள். இது என்ன என்று கேட்கப்பட்டது. அப்போது சொல்லுகிறார்கள், இதுதான் இப்லீஸ் உங்கள் மீது வீசிய ஜுவாலை. அந்த ஜுவாலையிலே இருந்து உங்களை நான் காப்பாற்றினேன். அப்படியே செல்லுகிற போது ஒரு பெண்ணை காண்கிறார்கள். அந்த பெண் தன்னை முற்று முழுவதுமாக அலங்கரித்துக் கொண்டு தன்னை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறாள். அவளை பார்க்க வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். அவளை கடந்து செல்லுகிறார்கள். கேட்கப்படுகிறது, அவள் யார்? சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதுதான் இந்த உலகம். அலங்கரிக்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய பெண் தான் இந்த உலகம். இந்த உலகம் இப்படித்தான் மத்தா என்று சொல்லக்கூடிய அற்பமான இன்பங்களால் நிறையப்பட்டிருக்கக்கூடியதுதான் இந்த துன்யா. இந்த துன்யா தான் அது. நீங்கள் அதன் பால் செல்வீர்களாக இருந்தால் ஆகிரத்தை இழக்க நேரிடும். இன்னும் தாண்டி செல்லுகிறார்கள். தாண்டி செல்லுகிற சமயம் விவசாயம் செய்யப்படுகிறது. விவசாயம் செய்வதாக இருந்தால் எப்படியும் சில காலங்கள் எடுக்கும். ஆனால் அங்கு விவசாயம் செய்யப்படுகிறது. விதையை தூவுகிறார்கள். தூவிய உடனே கதிர்கள் வருகிறது. உடனே அறுவடை செய்கிறார்கள். மறுபடியும் தூவுகிறார்கள். இப்படியே நடந்து கொண்டிருக்க இது என்ன ஆச்சரியம், இது என்ன என்று கேட்கப்படுகிறது. அப்போது அதற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். இது என்ன தெரியுமா? இதுதான் இது உலகத்திலே முஜாஹிதுகள் செய்கிற அமால்கள். அவர்கள் செய்தால் அவர்களுடைய நன்மைகள் பல மடங்காக்கி கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டதே. இப்படித்தான் அவர்களுடைய நன்மைகள் பல மடங்காக ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் தாண்டி செல்லுகிறார்கள். ஒரு மனிதனை தரையிலே போட்டு
அவனுடைய தலையிலே கல்லால் அடித்து நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மறுபடியும் உயிர் பெற்றெடுகிறான், மறுபடியும் கல்லு போடப்படுகிறது, மறுபடியும் நசுக்கப்படுகிறது. இது யார் என்று கேட்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போது சொல்லப்படுகிறது, இவன் தான் யாரு தெரியுமா? உலகத்திலே தொழுகையை மறந்து வாழ்ந்த மனிதன், தொழுகையை விட்டு வாழ்ந்த மனிதன். இவனுக்கு இந்த கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் நரகிலே கொடுக்கக்கூடிய தண்டனை இதுதான். கல்லால் தலையிலே போடப்பட்டு அவனுடைய தலை நசுக்கப்பட்டு கொண்டிருக்கும். மறுபடியும் அவனுடைய தலை உருவாக்கப்படும், மறுபடியும் கல்லு போடப்படுவான், மறுபடியும் தலை நசுக்கப்படும். இன்னும் தாண்டி செல்லுகிறார்கள். ஒரு மனிதன் அவனை சங்கிலியால் கட்டி இழுத்து வரப்பட்டு தங்கமும் வெள்ளியும் காய்ச்சப்பட்டு அப்படி அவனுக்கு ஊட்டப்படுகிறது, அவனிலே ஊத்தப்படுகிறது. இது யார் என்று கேட்க, இவன் தான் மானி உஸ் ஜகா, ஜகாத் கொடுப்பதற்கு தகுதியானவனாக இருந்தும் தன்னுடைய ஜகாத்தை, செல்வத்தை கொடுக்காமல் தடுத்து வைத்திருந்தவன் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் தாண்டி செல்லுகிறார்கள். ஒரு மனிதனுக்கு முன்னால் நல்ல மாமிசமும் கெட்ட மாமிசமும் வைக்கப்படுகிறது. அந்த மனிதன் நல்ல மாமிசத்தை வைத்துவிட்டு கெட்ட மாமிசத்தை எடுத்து உண்ணுகிறான். இது என்னது? அருகிலே தான் நல்ல மாமிசம் இருக்கிறதே, இவன் ஏன் கெட்ட மாமிசத்தை உண்ண வேண்டும் என்று கேட்க, இவன் தான் யார் தெரியுமா? உலகத்திலே ஹலாலான முறையிலே மனைவி இருந்தும் விபச்சாரத்தை நாடி செல்லுகிறவன் என்று சொல்லப்படுகிறது. உலகத்திலே அவனுக்கென்று ஹலாலாக கொடுக்கப்பட்டிருக்க அவன் அந்த ஹலாலை விட்டுவிட்டு விபச்சாரமான பெண்களை தேடி தன்னுடைய இன்பத்தையும் ஆசையையும் மனோ இச்சையையும் அடக்கிக் கொண்டு அவனை வெளிக்காட்டக்கூடிய விபச்சாரி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளங்கப்படுத்தப்படுகிறது. இன்னும் தாண்டி செல்லுகிறார்கள். ஒரு சின்ன பாறை, அந்த சின்ன பாறையிலே இருந்து ஒரு மாடு, ஒரு பெரிய மாடு வெளியே வருகிறது. வெளியே வந்த மாடு மறுபடியும் அந்த பாறைக்கு உள்ளே செல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது. இது என்ன என்று கேட்கப்படுகிறது. அதற்கு விளக்கம் சொல்லப்படுகிறது. இதுதான் இந்த உலகத்திலே மனிதன் வெளியிலே விடுகிற வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை வெளியிலே விட்டுவிட்டால் மறுபடியும் அந்த வார்த்தையை வாக்கி உள்ளே விழுக முடியாது. இப்படித்தான் வார்த்தைகளை விட்டு விட்டு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்லுகிறார்கள். ஒரு பெண், அந்த பெண்ணுடைய மார்பகத்துக்கு கீழால் நெருப்பு தீப்பிழம்புகள் உருவாக்கப்பட்டு அவளுடைய மார்பகங்கள் அப்படியே கருகி போகிறது. இது என்ன என்று கேட்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளக்கம் சொல்லப்படுகிறது. இதுதான் உலகத்திலே தன்னுடைய குழந்தைக்கு பாலை உரிய முறையிலே கொடுக்காத தாய்க்கு கொடுக்கப்படுகிற தண்டனை. தன்னுடைய பாலை தன்னுடைய குழந்தைக்கு கொடுக்காமல் அல்லாஹ் கொடுக்க சொன்ன வரையறையை விட்டுவிட்டு அவளுடைய ஆசையின் பிரகாரம் இடைநிறுத்தி விடுகிறாளே, அப்படியாப்பட்ட பெண்ணுக்கு நாளை கியாமத்துடைய நாளையிலே கொடுக்கப்படுகிற தண்டனை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளக்கம் சொல்லப்படுகிறது. இப்படியே தாண்டி செல்கிறார்கள். ஒரு நல்ல வாடை வருகிறது, நல்ல வாசம் வருகிறது. இது என்ன என்று கேட்கிறார்கள். இதுதான் சுவர்க்கத்திலே இருந்து வருகிற வாசனை என்று சொல்கிறார்கள். இன்னும் ஒரு பக்கம் துர்வாடை வருகிறது. இது என்ன என்று கேட்க, இதுதான் நரகத்திலே இருந்து வெளியாகிற துர்வாடை என்று சொல்லுகிறார்கள். தாண்டி செல்கிறார்கள். இன்னும் ஒரு மனிதன் விறகை தன்னுடைய தலையிலே சுமந்து கொண்டு செல்கிறான். ஆனால் அவனால் அந்த விறகை சுமக்க முடியாது. அவனுக்கு பின்னால் சாட்டையால் அவனை அடித்துக் கொண்டு அப்படியே அவனை விரட்டி செல்லுகிறார்கள். அவன் சுமக்க முடியாத விறகை சுமந்து செல்லுகிறான். இது யாரு தெரியுமா? இந்த உலகத்திலே அமானிதத்தை சுமக்க முடியாத நிலையிலும் சுமந்து கொண்டு ஆசைக்காக சுமந்து கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் என்று சொல்லப்படுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, கடைசியாக ஒரு மனிதன் முள்ளு மரத்தால் அவனுடைய உடம்பை அப்படியே போட்டு இழுத்து அவனுடைய உடம்பை பிக்கப்படுகிறது, கிழிக்கப்படுகிறது. இது யார் என்று கேட்க, இது யாரு தெரியுமா? இதுதான் வழிப்பறி கொள்ளையர்கள் என்று சொல்லப்படுகிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பைத்துல் மக்திஸை அடைகிறார்கள். இந்த பைத்துல் மக்திஸிலே இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே செல்ல போகிறார்கள். அங்கே தொழுதுவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
பல ரிவாயத்துக்கள் வருகிறது. அதிலே ஒன்று, படிமுறையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸ்டெப்ஸால ஏறி போனாங்க என்ற ரிவாயத் வருது. மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்குரிய அர்த்தம் சுல்லமுன், ஏணி என்று சொல்லக்கூடிய அர்த்தம் கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு படியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறி செல்கிறார்கள். ஒவ்வொரு படியால் ஏறி செல்லுகிற போது ஒவ்வொன்றையும் காண்கிறார்கள். அதிலே பல பல மலாயிக்காமார்களை காண்கிறார்கள். ஒவ்வொரு மலாயிக்காமார்களும் சிவப்பு மஞ்சள் நிற ஆடைகள் அணிந்திருந்ததையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்கிறார்கள். இப்படியே சென்று முதலாவது வானத்திலே நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்கிறார்கள். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வலதுபுறம் பார்த்து சிரிக்கிறார்கள், இடதுபுறம் பார்த்து அழுகிறார்கள். கேட்கப்படுகிறதே, வலதுபுறம் பார்த்து சிரித்தீர்கள், இடதுபுறம் பார்த்து அழுதீர்களே, என்ன விளக்கம்? வலதுபுறம் பார்த்து சிரித்தேன், அதுதான் சுவர்க்கவாசிகள், அந்த சுவர்க்கத்தை பார்த்து சிரித்தேன். இடதுபுறம் பார்த்து அழுதேன், அதுதான் நரகம், அந்த நரகத்தை பார்த்த உடனே அழுகை வந்தது, அதனால் அழுது கொண்டேன் என்று நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு நரகத்தினுடைய 7 வகைகளையும் காண்பிக்கப்பட்டது. நரகம் மொத்தம் 7 வகை. அந்த 7 வகை நரகத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பார்த்தார்கள். அந்த 7 வகை நரகத்திலும் இருப்பவர்களையும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவது ஜஹீம் என்று சொல்லக்கூடிய நரகம். இந்த ஜஹீம் என்று சொல்லக்கூடிய நரகத்திலே 3 சாரார்கள் இருப்பார்கள். முதலாவது சாரார் யார் தெரியுமா? கெட்ட எண்ணத்தோடு யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஜஹீம் என்று சொல்லக்கூடிய நரகம். இரண்டாவது பொறாமை கொள்கிற பொறாமைக்காரர்கள், ஹாசிதூன்கள், இவர்கள் இருக்கிற நரகம் ஜஹீம் என்று சொல்லக்கூடிய நரகம். மூணாவது சொன்னார்கள், யாரெல்லாம் பறவை ஜோசியம் பார்ப்பார்களோ, சாத்திரம் பார்ப்பாங்களோ, குறி பார்ப்பாங்களோ, இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய நரகம் ஜஹீம் என்று சொல்லக்கூடிய நரகம். இரண்டாவது சொன்னார்கள் ஜஹன்னம் என்று சொல்லக்கூடிய நரகம். இந்த ஜஹன்னம் என்று சொல்லக்கூடிய நரகத்திலே 3 சாரார் இருப்பார்கள். முதலாவது, இந்த உலகத்திலே சுவர்க்கமாக அல்லாஹ் கொடுத்த பெற்றோரை யாரெல்லாம் நோவினைப்படுத்தி வாழ்ந்தார்களோ அவர்கள் இருக்கிற நரகம் ஜஹன்னம் என்று சொல்லக்கூடிய நரகம். அடுத்தவர், யாரெல்லாம் மது அருந்துவதுதான் வாழ்க்கை என்று மதுவோடு தன்னுடைய வாழ்க்கையை போதையோடு கழித்துக் கொள்கிறாரோ அவர். மூன்றாவது, அத்தையூஸ் என்று சொல்லக்கூடிய சொந்த மனைவியை பிறருக்கு கூட்டி கொடுக்கக்கூடிய கணவர், இப்படியாப்பட்டவர் இருக்கக்கூடிய நரகம் ஜஹன்னம் என்று சொன்னார்கள். மூன்றாவது நரகம் காண்பிக்கப்படுகிறது அல்லவா? அந்த நரகத்திலே இருக்கக்கூடிய முதலாவது மனிதர் ஷேகுன் ஜானின், வயோதிபரான விபச்சாரி, வயது முதிர்ந்த காலத்திலும் விபச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர். இரண்டாவது, தன்னுடைய கரண்டை காலுக்கு கீழால் ஆடைகளை அணிந்து பெருமை அடித்து திரியக்கூடியவர். மூன்றாவது, தான் செய்த தர்மத்தை பிறருக்கு சொல்லி காட்டி திரியக்கூடியவர். இவர் இருக்கக்கூடிய நரகம் என்று சொன்னார்கள். நான்காவது சயீர் என்ற நரகம் காட்டப்படுகிறது. இந்த சயீர் என்ற நரகம் யாருக்கு என்று சொன்னால், கஅபத்துல்லாஹ்க்கு சென்றும் பாவம் செய்யக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்களே, கஅபத்துல்லாஹ்க்கு சென்றும் ரூம்ல தொழக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்களே, இப்படியாப்பட்ட மனிதர்கள், இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நரகம். மடமையை நடைமுறைப்படுத்தக்கூடிய, ஜாஹிலியத்தை தன்னுடைய வாழ்க்கையாக கொள்ளக்கூடிய மனிதன், யாரெல்லாம் கொலை செய்தார்களோ, அநியாயமாக கொலை செய்த இந்த மனிதர்கள் இருக்கக்கூடிய நரகம். ஐந்தாவது சக்கர் என்று சொல்லக்கூடிய நரகத்திலே இருக்கக்கூடியவன் தான் தாரிக்கு ஸலா, தொழுகையை விட்ட மனிதன், ஏழைக்கு உணவு கொடுக்க மறுத்த மனிதன், வீடாக அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தை கொண்டு சுற்றி திரிந்த மனிதன். அடுத்த நரகம் ஹாவியா. இந்த நரகத்தில் இருக்கக்கூடியவன் ஜகாத்தை தடை செய்து வைத்தவன், வட்டியை சாப்பிடக்கூடியவன், வட்டிக்கு போகக்கூடியவன், எடுக்கக்கூடியவன். அதே போல யாரெல்லாம் அநீதி இழைக்கக்கூடிய அரசர்களாக தலைமைகளாக இருக்கிறார்களோ அவர்கள். அடுத்து கடைசியாக ஹுத்தமா என்று சொல்லக்கூடிய நரகம் காட்டப்படுகிறது. இதில் இருக்கக்கூடிய மனிதன் யாரெல்லாம் தன்னுடைய பொருளாதாரத்தை பக்கத்தை விட்டு வெளியே எடுக்காமல் கஞ்சப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அவன். யாரெல்லாம் தன்னுடைய மனோ இச்சைப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த மனிதன். இன்னும் யாரெல்லாம்
வழிகெடுத்து கொண்டிருக்கிற இமாம்கள் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இப்படி ஏறி செல்லுகிறார்கள். இரண்டாவது வானம் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். மூன்றாவது வானம் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். நான்காவது வானம் நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஐந்தாவது நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆறாவது வானம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஏழாவது வானம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கடைசியாக அல்லாஹ்வை சந்திக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அல்லாஹுவை சந்திக்கிற நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கிருந்து பரிசாக கொடுத்து அனுப்பியதுதான் இந்த தொழுகை. 50 நேர தொழுகையை எடுத்துவிட்டு இறங்குகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறார்கள். அவர்கள் கேட்கிறார்கள் சிரித்துவிட்டு, 50 நேர தொழுகைகளை கொண்டு போறீங்களே, நானே என்னுடைய உம்மத்தோட படாத பாடு பட்டுட்டு வந்துட்டேன். 50 நேர தொழுகையில கொண்டு போனா உங்களோட உம்மத்து தொழுவாங்களா? பெய்த்து கொஞ்சம் குறைச்சிட்டு வாங்க. மறுபடியும் சொல்லுகிறார்கள், மறுபடியும் குறைத்து விட்டு வருகிறார்கள். மறுபடியும் இதே போல நடக்கிறது. மாறி செல்லுகிறார்கள். 9 முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சென்று தொழுகையை குறைத்து விட்டு வந்து கடைசியாக சந்திக்கிறார்கள். 5 நேர தொழுகைகளாக எடுத்துக்கொண்டு வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், 5 நேர தொழுகையையும் உங்களோட உம்மத்தில் இருக்கிறவங்க தொழுவாங்களான்னு கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதற்கு மேல குறைக்கிறதுக்கு அல்லாஹ்விடத்தில் போய்த்து கேட்கிறதுக்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அந்த 5 நேர தொழுகைகளை பரிசாக கிஃப்டாக எடுத்து கொண்டு வந்து இந்த உம்மத்துக்கு கொடுத்ததுதான் இந்த தொழுகை. ஆனால் இன்று நாங்கள் இந்த தொழுகையை மறந்தவர்களாக, இந்த தொழுகையை விட்டவர்களாக, தொழிலுக்கு மும்முரம் கொடுத்தவர்களாக, தொழில்தான் வாழ்க்கை என்று கண்ணுக்கு முன்னால் எது நடந்தாலும் பரவாயில்லை, எங்களுக்கு எங்களுடைய தொழில்தான் முக்கியம் என்று நாங்கள் இந்த தொழிலுக்கு முன்னுரிமை கொடுத்து தொழுகையை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சில விடயத்தை சொல்லுகிறேன். தவறாக இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். இதை கட்டாயம் சொல்லியே ஆக வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, பலதரப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறோம். புடவை கடை வைத்திருக்கிறோம், ஹோட்டல் தொழில் செய்கிறோம், இப்படி இன்னொரு என்ன பல தொழில்களை செய்து கொண்டிருக்கிறோம். கடையிலே இருக்கக்கூடிய முதலாளிகளாகிய நாங்கள் தொழுகைக்கு வருகிறோம். கடையிலே இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு தொழுவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை என்றால் நாளை கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ்விடத்திலே நீங்கள் சென்றதற்கு பின்னால் நன்மையை மலை போல கட்டிக்கொண்டு செல்வீர்கள். அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்துக்கு முன்னால் விசாரணைக்கு வந்து நிற்கிற சந்தர்ப்பம், உங்களுடைய கடையிலே தொழிலாளியாக இருந்தவன் அந்த வரிசையிலே வருவான். வந்து சொல்லுவான், கடையில முதலாளி தொழுதாரு, நன்மையை கோபுரம் போல கட்டினாரு, தொழிலாளியாக எனக்கு தொழுவதற்கு அனுமதிக்கவில்லை என்று சொன்னால் உங்களுடைய நன்மையிலே இருந்தபடியே அவனுக்கு கொடுக்கப்படும். உங்களுடைய நன்மைகளை எடுத்துக்கொண்டு அவன் சொர்க்கம் செல்வான். நன்மைகளை கட்டி கட்டி வைத்துக் கொண்டு மலை போல செய்து வந்த நீங்கள் நரகம் செல்வீர்கள். இது அல்லாஹ்வினுடைய நியதி. எனவே கண்ணியமான சகோதரர்களை, இது ஒன்று. இரண்டாவது, தொழிலிலே பரக்கத்தில்லை என்று கத்திக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு உழைத்தாலும் தங்குதில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஹோட்டல் தொழில் செய்கிறோம். ஹோட்டல் தொழில் செய்கின்ற நேரத்திலே எங்களுடைய தொழிலாளிகளுக்கு தொழுவதற்கு ஆர்வம் ஊட்டவில்லை, தொழுகைக்கு நேரம் கொடுக்கவில்லை என்றால் அவன் போடுகிற சாப்பாடிலே எப்படி ருசி விளங்கும்? எப்படி ருசி வரும்? அந்த சாப்பாட்டின் மூலமாக உழைக்கிற ரிஸ்கிலே இருந்து எப்படி சாலிகான குழந்தைகளை நீங்கள் வளர்த்தெடுக்க முடியும்? எப்படி பரக்கத்தை எடுத்துக்கொள்ள முடியும்? எனவேதான் கண்ணியமானவர்களே, மிக மிக கரிசனையாக இருந்து கொள்ளுங்கள். தொழுகையை விட்டால் நாளை அல்லாஹ் எங்களுடைய தலைக்கு மேல் பாறாங்கல்லை தூக்கி போட்டு நசுக்குவதற்கு, அதை தாங்குவதற்கு நாங்கள் தயாராக இருந்தால் உலகத்திலே தொழுகையை விட்டு வாழ பழகுவோம். எத்தனையோ சம்பவங்களை நடந்துவிட்டு கண்ணால் பார்த்துவிட்டு சொல்ல முடியாமல் கேட்க முடியாமல், கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே,
அந்த கம்பளை கெலியோய பிரதேசத்தினுடைய சம்பவங்கள் கடந்த 2 வாரத்துக்கு முன்னால் ஹுத்பாவிலே அழகாக அந்த ஹசரத் பேசியிருக்கிறார். அழகான 3 சம்பவங்கள். இந்த உலகத்தில் இந்த மனிதன் உழைக்கிற பணம் எதற்கு என்று கேட்குகிற அளவுக்கு அப்படியாப்பட்ட நிகழ்ச்சியான சம்பவங்கள். முதலாவது சம்பவம் உறவு முறை. இந்த உறவு முறை என்பது முஅல்லகும் பில் அர்ஷ். இந்த இரத்த உறவு முறை என்பது அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்திலே தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கொழுவப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. இந்த உறவு முறையை பிரிந்து வாழ்கிறோமே, இந்த உறவு முறையை துண்டித்து வாழ்கிறோமே, அற்ப காரணத்துக்காக. அந்த சம்பவம் தன்னுடைய மூத்த தாத்தா, அந்த தாத்தாவினுடைய உயிர் பிரிகிற தருணம், ஒரு திருமண பேச்சுவார்த்தையினால் குழப்பம் ஏற்பட்ட காரணத்தினால் இருவரும் பேசாமல் இருக்கிறார்கள். அந்த தாத்தா வீட்டுக்குள்ள தண்ணி வந்து கடைசியாக தன் தம்பியோட பேசி மன்னிப்பு கேட்கிறதுக்கு கோல் எடுத்தா, தம்பியினுடைய ஈகோ அந்த கோலை ஆன்சர் பண்ணல. 3 கோல் எடுத்தாங்க, 3 கோலும் ஆன்சர் பண்ணல. ஆனா 3 கோலும் வரக்குள்ள கையில தான் மொபைல் இருக்குது. ஆன்சர் பண்ணதுக்கு ஈகோ விடல. இந்த தாத்தா தானே இந்த ஆசை வரல. கொஞ்ச நேரம் போகுது கேள்விப்படுறாரு. தண்ணி எல்லாம் கம்பளைகளை கூடிட்டாம், வீடுகள் எல்லாம் தாழுதாம். கோல் எடுக்கிறாரு, கவரேஜ் இல்லை. கோல் எடுக்கிறாரு, கோல் போகுதில்லை. பதறாரு. சொல்லுகிறார்கள் 80 சொச்சம் கோல் எடுத்திருக்கிறார். 80 சொச்சம் கோல், ஆன்சர் இல்ல. 1 நாள், 2 நாள், 3 நாள், 4 நாளைக்கு பின்னால அந்த பள்ளி ஹசரத்தின் நம்பர் எடுத்து கோல் பண்ணி டீடைல்ஸ் கொடுத்து விசாரிச்சா, கொஞ்ச நேரத்தில் கோல் வருது. இதா உங்களோட மருமகன் கோல் பேசுறாரு. கோல் எடுத்து ஆன்சர் பண்ணா, மாமா எங்கட உம்மா உங்களோட பேசுறதுக்கு தான் கோல் எடுத்தாங்க மாமா. 1வது மாடிக்கு தண்ணி வந்துச்சு, 2வது மாடிக்கும் தண்ணி வந்துச்சு மாமா. உம்மாவால ஏற இயலாது. தண்ணியில உம்மா தாண்டாங்க. உம்மா வஃபாத்தாகி விட்டாங்க. உம்மா வஃபாத்தாகினா சொல்ல சொன்னாங்க, மாமாவை வந்து கஃன் போட செல்லுங்க மகன் என்று சொல்ல சொன்னாங்க மாமா. உங்களை தொடர்பு கொள்ள முடியல. கோல் எடுத்தாலும் நீங்க ஆன்சர் இல்ல. அந்த ஜனாசாவை அடக்கிட்டு உம்மாவை அடக்கிட்டு இப்பதான் வந்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இவ்வளவுதான் வாழ்க்கை. இந்த உறவு முறையை நாங்கள் துண்டித்து வாழ்கிறோமே. அது மாத்திரமல்ல, 13 வருடமாக தான் திருமணம் முடித்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்த ஒரு மனிதர் தன்னுடைய மனைவியை பற்றி சொல்லும் போது, அந்த மனைவி திருமண வீட்டுக்கு செல்ல மாட்டாள், மையத்து வீட்டுக்கு செல்ல மாட்டாள், குடும்பத்தினுடைய வீட்டுக்கு செல்ல மாட்டாள், வீட்டில் இருந்து யாரும் வந்தால் வீட்டினுடைய அறையை விட்டு வெளியே வர மாட்டாள். மலடி என்ற பட்டத்தோடு பெயரோடு கேட்க முடியாத சொல்ல முடியாத வார்த்தைகளை தன்னோடு சுமந்து கொண்டு இருந்த அந்த மனைவி 13 வருடத்துக்கு பின்னால அல்லாஹ் ஒரு பொக்கிஷமான குழந்தையை நசீபாக்குறான். அந்த குழந்தை பிறக்குது. தன் வயிற்றில சுமந்து அந்த குழந்தையை பெற்றெடுத்து நீண்ட நாட்கள் ஆகவில்லை. அந்த குழந்தைக்கு அர்வாஹ் என்று சொல்லக்கூடிய அழகிய பெயரையும் சூட்டிவிட்டு வந்து விடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, தகப்பனார் புலனறுவையில கடையில அங்க மனைவியும் குழந்தையும் வீட்டில தேடி செல்லுகிறார். 13 வருடம் தவம் இருந்து கேட்க முடியாத கடைகள் எல்லாம் கேட்டுவிட்டு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த அந்த மனைவியும் 13 வருடத்துக்கு பின்னால் கிடைத்த பொக்கிஷமான குழந்தையும் தண்ணீரில் இழுத்துச் செல்லப்பட்டு மரணமாக இருக்கிறார்கள் என்றால் என்ன வாழ்க்கை கண்ணியமானவர்கள். கடைசியாக ஒரு மனிதர் அந்த மனிதரை பார்க்கிறார்கள். அந்த மனிதர் உணவு எடுக்கிற வரிசையிலே வந்து வருகிறார். உணவு எடுக்கிற வரிசையில சாப்பாட்டு பார்சல் கொடுக்க போன இடத்துல நடந்தது. சாப்பாட்டு பார்சல் எடுக்க வாராரு போலின்ல வந்ததுக்கு பின்னால சாப்பாடு எடுக்கிற நேரம் வரக்குள்ள அப்படியே மாறி திருப்ப போறார்.
மறுபடியும் வாராரு, மறுபடியும் திரும்ப போறாரு. எடுக்கிறதுக்கு மனசு இல்ல. இதை அவதானிச்சுட்டு கேட்கிறாங்க, இந்த மனுஷர் யாரு? சொல்லப்பட்டுச்சு, இவர் யாரு தெரியுமா? இந்த மனுஷர் யாரு தெரியுமா? நோன்பு வந்தா தன் சொந்த கணக்குல 15 கஞ்ச பொறுப்பெடுக்கிற மனுஷன். தன் சொந்த கணக்குல ஏழைகள் கல்யாணத்துல 25 சகன் 30 சகன பொறுப்பெடுக்கிற மனுஷன். அந்த மனுஷன் நிலைமை, போனிங்ல வந்து சாப்பாட்டு எடுக்க வராரு. அந்த சாப்பாட்டை எடுக்கிறதுக்கு மனசு வருதில்லை. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இதே சம்பவத்தை நாங்களும் கெலியோய டவுனுக்கு ஹிதமத் செய்ய போன இடத்துல கண்களால் கண்டோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, கண்டி டெக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கடைக்கார முதலாளியினுடைய ஒரு சம்பவம் சொன்னாங்க. அவருக்கு கோல் எடுத்து கேட்கிறாங்களாம், உங்களுடைய நிலைமை என்ன? அவர் சொல்லுகிறாரு, பெரிய கடை முதலாளி சொல்லுகிற வார்த்தை கேட்கக்குள்ளே அப்படியோ எங்களுடைய உடல் எல்லாம் புல்லரிச்சிச்சு. கண்ணியமானவர்களே, அவர் சொல்லுகிறாராம், இன்றைக்கு நான் நேற்று தண்ணி வந்துச்சு, நேற்று எந்த உடுப்பை போட்டேன், இன்றைக்கு இன்னொருத்தர உடுப்பை போட்டு கொண்டிருக்கிறேன். இவ்வளவுதான். இந்த பணமும் இந்த காசும் இந்த உழைக்கிற உழைப்பும் இவ்வளவுதான். கண்ணியமானவர்களே, இதற்காகத்தான் ஓடுகிறோம். இப்ப எங்கட பருவ காலம் சீசன் உழைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா ரப்ப மறந்துடாதீங்க. ரப்புக்கு வானத்தால மழைய பொழிய வச்சு மட்டும்தான் தண்ணிய நிரப்புறதுக்கு சக்தி இல்லை. நினைத்தால் இந்த பூமியை வெடிக்க செய்து பூமிக்குள்ளே இருந்து தண்ணியை கொப்பளிக்க செய்வான். அப்படியான ஒரு தினம் நடந்த சம்பவம் நடந்த உயிர்களை பலி கொடுத்த நினைவு கூறுகிற சுனாமி ஏற்பட்ட 21 வருடங்களை கழித்து நாங்கள் இருக்கிறோம் என்று. எனவேதான் கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்து விடாதீர்கள். கடைசியாக ஒரு விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். எங்களுடைய சகோதரர்கள் தான், எங்களுடைய உம்மத்து தான் அல்லாஹ்வை மறந்து இப்போது வருகிற 31வது நாள் டிசம்பர் கடைசி புது வருஷ கொண்டாட்டம் வருது. அதுக்கும் நிக்க போறாங்க. கிறிஸ்துமஸ் நேத்து போயிடுச்சு, அதுக்கும் எங்கடாக்கள் தான். அவர்கள் கட்டுப்படுகிறார்கள், எதனையும் செய்யவில்லை. கேட்டால் சொல்லுகிறார்கள், நாங்கள் அந்த மக்களுடைய துயரிலே பங்கெடுக்கிறோம், அதனால் எதுவும் செய்யவில்லை. ஆனால் மாஷா அல்லாஹ் எங்கட சனம் தான் நிற்கிறாங்க. இந்த தியேட்டர்ல புது படம் ஓடுதாம். அந்த தியேட்டர்ல கூட ஜில்பாப் கேவலம் ஃபேஸ் கவரோட கணவன் மனைவி குழந்தையாக. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அப்படியா நடத்த வச்சு மௌத்த தந்தா, அப்படியா நடத்த வச்சு அல்லாஹ் எங்கட ரூஹ புடுங்கினா. எனவேதான் கண்ணியமானவர்களே, கொஞ்சம் யோசிங்க. ரப்புட பயத்தை உள்ளத்தில் எடுங்க. ரப்பு இருக்கிறான். ரப்பு பிடிக்க ஆரம்பித்தால் இன்ன பத்ஷா ரப்பிக லஷதீத், அந்த புடி மிக கடுமையாக இருக்கும். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை நினைவு கூர்ந்து வாழக்கூடிய நல்ல மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கியருள் புரிவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்து மறைத்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை தந்தருள்வாயாக. உன்னுடைய அதாபை விட்டும் பாதுகாப்பாயாக, உன்னுடைய சோதனைகளை விட்டும் பாதுகாப்பாயாக, உன்னுடைய தண்டனையை விட்டும் பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ் படிப்பினை பெற்ற நல்ல சமூகமாக எங்களை கபூல் செய்து கொள்வாயாக. முன்மாதிரியான சமூகமாக கபூல் செய்து கொள்வாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. فقد قال الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنني أنا الله لا إله إلا أنا فاعبدني وأقم الصلاة لذكري. بارك الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد
الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله فقد قال الله تبارك وتعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم وبارك عليه وقال النبي صلى الله عليه وسلم أرض اللهم عن الخلفاء الأربعة أبي بكر وعمر وعثمان وعلي رضي الله تعالى عنهم وعن بقية الصحابة رضوان الله تعالى عنهم أجمعين وأنا معهم برحمتك يا أرحم الراحمين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منكم والأموات إنك قريب مجيب الدعوات يا قاضي الحاجات برحمتك يا أرحم الراحمين اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار لا تسوي خلقنا بالنار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون